கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு குட்டி பிரமா வந்திருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். காணாத கல்லொன்னு கைக்குள்ள வச்சுக்கிட்டு இதுதான் வைரக்கல்லு அப்படிங்கிற மாதிரி இப்ப ரம்யா ஏதோ ஒன்று கையில வச்சுக்கிட்டே என்கிட்ட வைரம் இருக்கு, அது பல கோடிக்கு போகும் அப்படின்னு ராஜேஸ்வரியே ஏமாற்றி நல்லா வயிறு முட்டை விதவிதமா நான்வெஜ்ஜா சாப்பிட்டு முடிக்கிறாங்க. அடியே, உனக்கு ஆக்கி போடணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? உங்ககிட்ட இருக்கிற வைரக்கல்லை எப்படியும் உங்ககிட்ட இருந்து நான் ஆட்டையை போட்டுருவேன். அதுக்கப்புறம் அந்த கோடிக்கு சொந்தக்காரி நான் தாண்டி. அதுக்கப்புறம் இருக்கு உனக்கு. உன்னை வெறுங்க இங்காலுமா முடுக்க போறேன் பாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ராஜேஸ்வரி. ஆனா இதனோட வீக்னஸ் என்னன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. இதை வச்சே நம்ம ஒரு எட்டுக்கு காலத்தை ஓட்டிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ரியா. சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு. இருக்கிறதுக்கு இடமும் ஷேப்பான இடமா போச்சு. பசிக்கு நல்ல ருசியா ஆக்கி போடுறதுக்கு நல்ல ஆளாவும் போச்சு. இது வரைக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க ரியா. அபிராமிக்கு ஆபரேஷன் நடந்துட்டு இருக்குது. குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரும் சோக நிலையில உட்காந்துருக்காங்க. தீபா தனியா உட்காந்து அழுதுட்டே இருக்காங்க. ரம்யா வராங்க, ஆறுதல் சொல்ற மாதிரி வந்து கிட்ட போடுறாங்க. ஏ தீபா, ஏன் இப்படியே அழுதுட்டு இருக்கிற? அத்தை குணமாகி வந்துருவாங்க, நீ அழுகாதீங்கிறாங்க. செங்கல்பட்டுல இருக்கிற சாமியாரை போய் பார்த்தா அவங்க என்ன பரிகாரம் சொல்றாங்களோ அந்த பரிகாரத்தை செஞ்சுட்டா அத்தை கண்டிப்பா குணமாகி வந்துடுவாங்க. நம்ம தாமதிக்க கூடாது, சீக்கிரமா உடனுக்குடனே போய் பார்க்கணும், அந்த சாமியாரை பார்க்கலாம். ரம்யா, நீ ஹெல்ப் பண்ணுங்கிறாங்க. ஹெல்ப் தானே, நான் பண்றேன், நீ கவலைப்படாத. அவர் யாரு என்னங்கிறத நான் விசாரிச்சு உனக்கு நாளைக்கே டீட்டெயில் சொல்றேன். பரிகாரத்தையும் முடிச்சிடலாங்கிறாங்க ரம்யா. ரம்யா அவங்களுக்கு கிடைச்ச ரூட்டுன்னு நினைச்சுக்கிட்டு உடனே ஒரு நபருக்கு ஃபோன் பண்றாங்க. அந்த நபரை, சொல்லுங்க மேடம், உங்களுக்காகத்தான் இவ்வளவு நாளா காத்திருக்கிறேன். என்ன மேடம் இவ்வளவு நாளா போனீங்கான ஒன்னீங்கான என்னாச்சு மேடம்னு கேட்குறாங்க. அதுக்கான வேலை வந்துருச்சு, இப்போ நான் சொல்ற மாதிரி நீ நடிக்கணுங்கிறாங்க. சொல்லுங்க மேடம், அதுக்கு தானே காத்திருக்கிறேங்கிறாங்க. சாமியார் வேஷம் போட்டு நான் ஒரு பொண்ணை கூட்டியாருவேன், அவளை நீ அவகிட்ட நான் சொல்லி கொடுக்குற மாதிரி நீ சொல்லணும், அவ்வளவுதான் அப்படிங்கிறாங்க. ஓ, நீங்க சொன்னா சரி, அதே மாதிரி நான் செஞ்சிடறேங்கிறாரு அந்த நபர். ரம்யா அந்த ஆள்கிட்ட பேசினதுக்கு அப்புறமா தீபா கிட்ட வந்து நல்லவங்க மாதிரி பேசுறாங்க. நானும் விசாரிச்சு பார்த்தேன், எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தி சொல்லியிருக்கா, செங்கல்பட்டுல நல்ல சாமியாராமே, அவங்க சொல்றதோ அப்படியே பழிக்குதுன்னு வேற சொல்றாங்க. விசாரிச்சு பார்த்த வரைக்கும் அவங்க பரவாயில்லைன்னு தான் சொல்றாங்க தீபா. அவங்க என்ன பரிகாரம் சொல்றாங்களோ அதன்படி செஞ்சா நிச்சயமா அத்தை குணமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறாங்க ரம்யா. சீக்கிரமா அவங்கள பாக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணு ரம்யாங்கிறாங்க. என் ஃப்ரெண்டு சொல்றேன்னு சொல்லியிருக்கா, நீ வெயிட் பண்ணு, அவ எப்ப கூப்பிடுறாளோ அப்ப நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வில்லத்தனமா பாக்குறாங்க. இதுக்கெல்லாம் பரிகாரம் இருக்கு, அந்த பரிகாரத்தை நல்லபடியா செஞ்சு முடிக்கணும்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பா நான் தயங்காம செஞ்சிருவேன். செஞ்சதுக்கு அப்புறமா நான் கழட்டி வச்ச தாலியை அத்தை கையாலேயே எடுத்து கொடுக்க சொல்லி அவர் கையால நான் தாலி வாங்கிக்குவேன். அது வரைக்கும் என் கழுத்துல கிடக்கிறது மஞ்சள் கவரு, அது மட்டும் இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க தீபா. என்னடி மஞ்சள் கவட்டியே பார்த்துட்டு இருக்கிற? நீ கழட்டி வச்ச தாலி கழட்டினதா, இனிமே அது உன் கழுத்துல ஏற போறது இல்லை, அது எனக்கு சொந்தமானது. முத கார்த்தியை தான் எனக்கு மாப்பிள்ளையா பார்த்துருக்காங்க, நான் தான் மிஸ் பண்ணிட்டேன், அப்ப மிஸ் பண்ணிட்டேன், இப்ப நீயா வழிகாட்டிட்ட. இனி அடுத்தது கார்த்தி எனக்கு தான், அவர் கையால நான் தான் இந்த தாலியை கட்டிக்க போறேன். அத்தை எழுந்து வந்துருச்சு, கண்டிப்பா அந்த தாலியை கார்த்தி கையால கொடுத்து அது என் கழுத்துக்கு வரப்போகுது, அது மட்டும் உறுதின்னு நினைக்கிறாங்க ரம்யா. பரிகாரங்கிற பேர்ல இனிமே கார்த்திக்கு நீ பொண்டாட்டியா இருக்க போறதும் இல்லை. தாலியை எப்ப கழட்டி வச்சியோ அதோட உன்னோட உறவும் அந்து போச்சு. இனிமே கார்த்தியை பத்தி நீ யோசிக்கவும் வேண்டாம், நினைக்கவும் வேண்டாம். இந்த வீட்டுக்கு மருமகளா ஆக போறதுன்னா அது நான் மட்டும்தான். நான் தான் கார்த்தியோட மனைவியாக போறேன், நீ எக்ஸ் மனைவி தான். இருந்தாலும் இனிமே உரிமை கொண்டாடுற அளவுக்கு நான் விட மாட்டேன்னு நினைக்கிறாங்க ரம்யா. நீயும் அத்தையை பத்தி தான் யோசிக்கிறியா? நீ மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா எனக்கு அந்த சாமியார் பத்தி எதுவுமே தெரியாது. அண்ணி தான் சொன்னாங்க, ஆனா அண்ணினால வர முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்காங்க. அதனால நீ தான் அம்மா எனக்கு இதுக்கு முழுக்க முழுக்க ஹெல்ப் பண்ணணும். கார்த்தி சாரு இதுல எல்லாம் நம்பிக்கை வைக்க மாட்டாங்க. அதுவும் தவிர அவர் இப்ப இருக்கிற சூழ்நிலையில அவரை நான் கூட்டிட்டும் போக முடியாது. அதனால நீ தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருந்து எப்படியாவது அத்தையை காப்பாத்துறதுக்கான வழியை காட்டணும்னு கேட்கறாங்க தீபா. தீபா, உனக்கு ஹெல்ப் பண்ணாம நான் யாருக்கு பண்ணுவேன்? என்னோட ஃப்ரெண்டு டெனியே, உனக்காக நான் எதான் வேலை செய்வேன். உன் மாமியார் மேல உனக்கு இருக்கிற அக்கறை எனக்கு இருக்குடி அப்படின்னு ரம்யா சொல்றாங்க. தீபா அதெல்லாம் காதலியே போட்டுக்காம எப்படியோ அபிராமி திரும்பி வந்தா போதும்னு நினைக்கிறாங்க. ஆனா ரம்யா டபுள் மீனிங்ல பேசிட்டு இருக்காங்க. இது புரியாம தீபாவும் சரி, எப்படியோ சாமியார்கிட்ட கூட்டிட்டு போவா, பரிகாரங்கன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறமா நம்ம அத்தையை மீட்டு கொண்டு வந்துடலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அபிராமியோட கல்யாண நாள் தான் ரம்யாவையே சரியான வெளின்னு கண்டுபிடிச்சாங்க. கார்த்திக் மட்டும் ரம்யா பின்னாடி தீபா போறாங்கன்னு தெரிஞ்சா நிச்சயமா சிங்கத்தோட வாயில தானே தலையை கொடுத்துக்கிட்ட கதையை எடுத்து சொல்லியிருப்பாரு. ஆனா இந்த தீபா கார்த்திக் தெரியாம எல்லாம் ரம்யா கூட போக பாக்குறாங்க. கார்த்திகை மேலும் மேலும் சிக்கலை உருவாக்கிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் ரம்யா, ஒரு பக்கம் ஐஸ்வர்யா, ஒரு பக்கம் ரியா. ரியா பதுங்கின புலியா வேற ராஜேஸ்வரி வீட்டுல பதுங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ராஜேஸ்வரி ஒரு பக்கம் அபிராமிக்கு பெரிய வேட்டு வச்சவங்க தான். இப்ப போலீஸ் மட்டும் நல்ல வலை வீசி ரியாவை தேடினாங்க. அந்த வலையில நிறைய சிறுத்தை சிக்கும். இன்னும் என்னெல்லாம் நடக்க போறோங்கிறே ஒரு எபிசோட்ல பார்க்கலாம்.